ஒரு நாள் ஒரு துறவிக்கிட்ட ஒரு சீடர் வந்து, குருஜி, எனக்கு இங்கே இருக்கவே முடியல, என்னால் சரியாக படிக்க முடியல, எந்த வித்தையும் சரியாக கற்றுக்க முடியல, நான் வேறு குருகுலம் போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குருஜி என்ன சொல்கிறாரு, ஏப்பா உனக்கு இங்கே என்ன பிரச்சனை, ஏன் உன்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, இல்லை குருஜி, இங்கே எல்லாரும் ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க, என்னை பற்றி பேசுகிறாங்க, ஒரு அமைதியான சூழலே இல்லை, அதனால தான் நான் வெளியே போகிறேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அதுக்கு குருஜி, அப்படியா, சரி, நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சுட்டு நீ கிளம்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அந்த வேலை அப்படின்னா, ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோ, அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துட்டு இந்த குருகுலம் முழுதும் சுற்றி வா, ஆனால் ஒரு ட்ராப் தண்ணி கூட சிந்தாமல் என்னை சுற்றி வரணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. உடனே இவனும் ஒரு ட்ராப் தண்ணி கூட, ஒரு சின்ன ஸ்லிட்டப் கூட இல்லாமல் இந்த சீடரும் சுற்றி வராரு, தன்னோட டாஸ்க்கை முடிச்சிடுறாரு. அப்போ குருஜி கேட்குறாரு, நீ சுற்றி வரும்பொழுது நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க, எதோ பேசிக்கிட்டாங்க, அது ஏதாச்சும் உன்னோட காதில் விழுந்துதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன குருஜி, நீங்கள் தான் சொல்லிட்டீங்க ஒரு சின்ன துளி தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு, அதில் கவனம் செலுத்துனதால நான் அவங்க பேசுனது எதையும் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையும், மற்றவங்கள பற்றி கவலைப்பட்டிருந்தா நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்மளால் செய்யவே முடியாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம எந்த நோக்கத்தோடு இங்கே வந்தோம், நம்மளோட கோல் என்ன, நம்மளோட எய்ம் என்ன, மற்றவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, லாஸ்ட்டு வரைக்கும் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள மாற்ற முடியாது. நமக்கான கோல் என்ன, நமக்கான ஃபோக்கஸ் என்ன, அதையே நம்ம குறிக்கோளாக எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.